शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। பொன்னில மாதர் ஆசை பொருந்தின பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் கூன்றமுத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன் அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே எவருடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன்னிமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்த முன்னடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் என்ற கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நரகுழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல விக்ரம சொரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. நற்கருத்துடையோன் ஆகி ஞானவான் ஆகி நின்றோம் மற்கட நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு நீர்குண விதேக முக்தி நிலை பரியந்தம் சொன்ன சர்க்குருவினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான். சந்ததம் புருடன் தன்னை சாயை போல் விடாமல் அன்பாம் மைந்தனை நோக்கி சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ சிந்தையில் ஐயம் எல்லாம் தீர்ந்தவோ தெளிவின் உள்ளே அந்தரம் கலந்த
உண்டோ அனுபவம் உரை செய்வாயே என உரை தருளும் ஆசான் இருபதம் வணங்கி எந்தாய் சனனவன் காட்டில் மோக தமதெழு பேத பேய்கள் உணதருள் உதய வெப்பில் உபதேச அருக்கண் தோன்றி மனவிழி தெரிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ மனவிழி தெரிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும் எந்திரம் எழுதி கட்டி இனி வர வகை செய்வார் போல் முந்தி உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா குந்தி நின்றுரைக்க இன்னம் புகழும் விண்ணப்பம் உண்டே ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் வாக்கு கேட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமா மனதிற் கேட்டார் சுயம் ஜோதி என்றும் சொன்னீர் மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பறித்தீடீரே மற்றை முப்பிரமாணத்தால் வஸ்து உற்றதோர் விடயம் பூதம் உபயமன்றாதலாலே குற்றமாம் குணவிசேடம் கூடாமல் இருக்கையாலே இற்றது வாக்கு கேட்டாது என்பதும் அறிவாய் நீயே. தாண்டவராய சுவாமிகள் தத்துவ விளக்கு படலத்தை முடித்ததுக்கப்புறம் ஸ்ரவண பகுதியை முடித்ததுக்கப்புறம் மனன பகுதியாகிய சந்தேகம் தெளிதலை தொடங்கியிருக்காருன்னு பார்த்தோம். முதல் 5 ஸ்லோகம் முகவுரையாக அமைஞ்சது. சிஷ்யன் குருவிடம் தத்துவத்தை நன்றாக முறையாக முழுமையாக கேட்டு முடித்ததுக்கப்புறம் குரு கேட்குறாரு, உனக்கு சந்தேகம்லாம் போயிடுச்சா, சாட்சி மாத்திரமாக இருக்கின்றாயா, உனக்கு துக்கமெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது அவன் மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும் எந்திரம் எழுதி கட்டி இனி வரா வகை செய்வார் போல. இப்படி பேயை ஓட்டிட்டால் அதுக்கப்புறம் தாயத்து கட்டி நம்ம என்ன பண்ணிட்டோம், திரும்ப அது வராமல் பாதுகாத்துக்கிறோமோ அதுபோல் இந்த பேத பேய்கள் நானாவாக தெரிகின்ற இந்த ஜெகத்து அதனுடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்க ஆழமான சந்தேகங்களை நமக்கு எல்லாரும் சார்பாக சிஷ்யன் குரு முன்னாடி வைக்கிறான்னு பார்த்தோம். அதில் எடுத்தோடனே சந்தேகம் 2 விதமாக இருக்குன்னு பார்த்தோம். பிரமாண சந்தேகம், பிரமேய சந்தேகம். பிரமாணம் அப்படின்னா அறியும் கருவி. இப்போ நம்ம எதை வச்சு இந்த மேலான உண்மையை புரிஞ்சுக்கிறோன்னா சாஸ்திரத்தை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரத்தில் இருக்கின்ற அந்த வாக்கியங்கள் தான் நமக்கு பிரமாணமாக இருக்கின்றது. எப்படி பேனா வச்சு எழுதுகிறோமோ, எழுதுவதற்கு எழுதும் கருவியாக பேனா பயன்படுத்தப்படுகின்றது. அதுபோல் இந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு இந்த சாஸ்திர வாக்கியம் என்கின்ற கருவியை பயன்படுத்தி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சாஸ்திரம்தான் கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. கண்ணுக்கு தெரிகிற உலகத்தில் உண்மைத்தன்மை என்பது இல்லவே இல்லைங்கிறத சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்குது. அப்போ அந்த சாஸ்திரத்தில் பலவிதமான வாக்கியங்கள் இருக்குது. ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானி, அஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம். நிறையா வருஷம் படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரம்மத்தை பற்றி, மெய்ப்பொருளை பற்றி ஸ்பஷ்டம்னா தெளிவாக புரிய வைக்கின்ற வாக்கியங்களும் இருக்குது. அஸ்பஷ்டம்னா தெளிவில்லாமன்னு என்ன அர்த்தம், கொஞ்சம் ஆழமாக விசாரம் பண்ணி புரியணும். மேலோட்டமாக பார்க்கும்போது அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும், ஆழமாக பார்க்கும்போது அதற்கு வேறு அர்த்தம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி வாக்கியங்கள் வரும்போது முரண்படுவது போல தெரியலாம். அப்போ அதுக்காக அதில் வர்ற சந்தேகங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பிரமாண சம்சயம்னு சொல்கிறோம். இந்த சாஸ்திர வாக்கியத்தில் இருக்கின்ற சந்தேகம். ஏன்னா நமக்கு மகா வாக்கியம்னு சொல்கிறோம், அவாந்தர வாக்கியம்னு 2 விஷயம் சொல்லப்படும். மகா வாக்கியம்ங்கிறது ஜீவனும் பிரம்மனும் ஒன்றே அப்படிங்கிறது மகா வாக்கியம். அவாந்தர வாக்கியம்ங்கிறது ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு நாளும் அந்த ஐக்கியம் ஒரு நாளும் ஏற்படாது அப்படிங்கிறது அவாந்தர வாக்கியம். இப்போ நமக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்குது.
விசிஷ்டாத்வைதத்திலேயோ சைவ சித்தாந்தத்திலேயோ ஒரு நாளும் கடவுளும் இறைவனும் ஒன்றாக ஆக முடியாது. அப்போ அது நமக்கு அவாந்தர வாக்கியத்தை அதை வந்து நம்ம அவாந்தர வாக்கியம்னு சொல்கிறோம். இது மகா வாக்கியம்ங்கும் போது என்ன பண்ணுறோம், நம்ம இந்த முக்கியமான அந்த ஜீவபிரம்ம ஐக்கியத்தை நம்ம இரண்டும் வேறல்ல. அப்போ இந்த மாதிரி தாத்பரியத்தில் நிறைய சந்தேகம் வரலாம். இந்த பிரமாணமாகிய சாஸ்திரத்தில் கூறப்பட்ட அந்த வாக்கியத்தில் என்ன பண்ணலாம், சில முரண்பாடுகள் வரலாம். நம்ம ஏற்கனவே கேட்ட விஷயம் ஒரு மாதிரி இருக்கலாம், இப்போ இங்கே சொல்கிற விஷயம் ஒன்று. அதுக்கு பேர் பிரமாண சம்சயம்னு பேர். அறியும் கருவியில் ஏற்படுகின்ற சந்தேகம். அடுத்தது பிரமேய சம்சயம் அப்படிங்கிறது அறியும் பொருளில் ஏற்படுகின்ற சந்தேகம். ஆத்மா பற்றி நம்ம சொல்கிறோம், நான் யாருங்கிறதுல ஏற்படுற சந்தேகம். நான் என்ன உடம்பாகவும் மனசாகவும் புத்தியாகவும் நினச்சிட்டு இருக்கேன். அந்த அறியப்படும் பொருளில் அந்த ஆத்மா ஏக்கமா அநேகமா, அது எங்கே இருக்குது, ஒரு இடத்துல வரையறுக்கப்பட்டு இருக்கின்றதா, இது போன்ற அந்த அறியப்படும் பொருளில் வருகின்ற சந்தேகத்துக்கு பேர் பிரமேய சம்சயம். இப்போ முதல்ல சிஷ்யன் வந்து அந்த பிரமாண சம்சயத்தை தான் எடுத்து இப்போ ஒரு கேள்வியை குரு முன்னாடி வைக்கிறாருன்னு பார்த்தோம். 6வது பாட்டிலிருந்து 14 வரைக்கும் அந்த பிரமாணத்தில் அந்த சாஸ்திர வாக்கியத்தில் இருக்கின்ற சந்தேகத்தை கேட்குறான். ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் வாக்குக்கு எட்டாது என்றும், ஏகமாம் பிரம்மம் ஆகம பிரமாணத்தால் அறி என்றும், ஏகமாம் பிரம்மம் ஆகம பிரமாணத்தால் வாக்குக்கு எட்டாது என்றும். 2 கேள்வி இருக்குது அதில். முதல் வரியிலேயே 2 கேள்வி இருக்குது. வாக்கிற்கு எட்டும் என்றும் வாக்கிற்கு எட்டாது என்றும் சொல்லப்படுகின்றது. இதயத்தால் உணர்வாய் என்றும் மனதுக்கு எட்டா சுயம் ஜோதி என்றும் சொல்லப்படுகின்றது. முதல் கேள்வியில் 2 அம்சம் இருக்குது, 2வது கேள்வியில் 2 அம்சம் இருக்குது. இப்போ ஒன்றொன்னா பார்க்கணும் நம்ம. அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே, ஆத்மா அல்லது பிரம்மம் மனம் வாக்கிற்கு எட்டும் என்றும் மனம் வாக்கிற்கு எட்டாது என்றும் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் படிக்கல, நேரம் வந்து உட்காந்துட்டோம் நம்ம. அதனால் நமக்கு இப்படி டவுட்டெல்லாம் வராது. அப்போது உபநிஷத்தில் நிறையா வாக்கியங்கள் இந்த மாதிரி இருக்குது. மனசுக்கு எட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு, மனதிற்கு எட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, வாக்கிற்கு எட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு, வாக்கிற்கு எட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மோகமாம் 2 சங்கை முளைத்தன, 2 கேள்வி எனக்கு உண்டாயிருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் களைந்து எடுக்க வேண்டும், நீக்கி அருள வேண்டும். ஏன்னா சந்தேகம் இருந்தால் என்ன பண்ண முடியாது, கயிறா பாம்பான்னா என்ன பண்ணுவோம், இங்கே நின்றுக்கிடுவோம், பக்கத்தில் போய் என்ன பண்ண மாட்டோம், விவகாரம் பண்ண முடியாது. இந்த ஜெகத் வந்து உண்மையிலேயே உனக்கு துக்கமே கொடுக்க முடியாது. எப்படி பாம்பால் கயிறு, அதாவது கயிறாக தெரிகின்ற பாம்பினால் என்ன பண்ண முடியாது, நமக்கு ஒரு நாளும் துக்கம் கொடுக்க முடியாது. அதுபோல் வெறும் நாமரூபமாக மட்டுமே உள்ள இந்த ஜெகத்தால் என்ன பண்ண முடியாது, நம்மளை துக்கம் கொடுக்கவே முடியாது. நமக்கு என்ன பண்ணணும், அந்த மித்தியாத்துவம் நமக்கு ஸ்ட்ராங்காக உள்ளே போகணும். இப்போ கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக எனக்கு நன்றாக புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு ஒன்னே சிஷ்யனுக்கு புரிஞ்சுக்கிட்டு, அவனுடைய கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு குருவானவர் விளக்க தொடங்குறார். இந்த பிரமாணம்னா என்ன அப்படிங்கும்போது அறியும் கருவி. அந்த முப்பிரமாணத்தால் வஸ்து நிர்ணயம் கூடாதே. ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் புரியணும். 3 பிரமாணங்களால் அந்த வஸ்துவாகிய அந்த ஆத்மா அல்லது மெய்ப்பொருள் அல்லது பிரம்மத்தை நீ புரிஞ்சிக்க முடியாது. அப்போ 3 பிரமாணம்னா என்னென்ன அப்படிங்கும்போது பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், உவமான பிரமாணம். இன்னும் 2 எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்தோம். அர்த்தாபத்தி பிரமாணம், அனுபலப்தி பிரமாணம். பிரத்யக்ஷம் அப்படின்னா கண்ணுனால தெரிகிறதுனால, கண்ணுனால காதுனால மூக்குனால இந்திரியங்களால் டைரக்டாக நம்ம அனுபவித்து தெரிகின்ற, அனுபவிப்பதால் உண்டாகின்ற அறிவு, அது பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷத்தையும் அனுபலப்தியும் சேர்த்து போடணும். அனுபலப்திங்கிறது பிரத்யக்ஷனால் பார்க்காமலும் ஒரு அறிவு உண்டாகுது. இப்போ யானை இல்லை அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்காம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இங்கே நமக்கு ஒரு மல்லிகை மனம் இல்லைங்கிறது எப்படி தெரியுது, நமக்கு அந்த வாசனை வரல. இப்போ அந்த வாசனை வருவதால் ஒரு அறிவு வருகின்றது, வாசனை இல்லாததுனால ஒரு அறிவு வருகின்றது. அப்போ அந்த பிரமாணத்தினால மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்க முடியாது. மெய்ப்பொருளை என்ன பண்ண முடியாது, தொட்டோ தடவியோ பார்த்தோ
என்ன பண்ண முடியாது, மோந்து பார்த்தோ நக்கி பார்த்தோ என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் என்னது, அனுமானம் பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது. அனுமானத்தில் 2 பிரமாணம் பார்த்தோம். அனுமானம், அர்த்தாபத்தி பிரமாணம். எப்படி ஒரு மேகத்தில் ஒரு மலை மேலே ஒரு புகை வரும்போது நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணுறோம், அது மாதிரி ராத்திரியில் மழை பெஞ்சிருக்குங்கிறத காலையில் எந்திரிச்சு தண்ணியை பார்த்து அனுமானம் பண்ணுறோம். அதுபோல் பிரம்மம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு என்ன பண்ண முடியாது, அனுமானம் பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது. பிரத்யக்ஷம், அனுமானம், அடுத்து உவமானம். உவமானம்னா என்ன, இது மாதிரி அது இருக்குமா, ஆகாசம் மாதிரி இருக்குமா, அதுக்கு என்ன சொல்ல முடியாது, அதுக்கு ஒப்புமை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ராமாயணத்தில் சொல்லுவாங்களா வந்து ராவண யுத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உவமை அதுதான். ராவண யுத்தம் எப்படி இருந்துச்சுன்னா அது ராவண யுத்தம் மாதிரி இருந்துச்சுன்னு இது எழுதியிருக்கப்பட்டிருக்காங்க. அதுபோல் என்ன பண்ண முடியாது, பிரம்மத்துக்கு ஊமை சொல்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லை. அதனால் இப்படிலாம் அதை தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. என்ன, எதனால் அதை வந்து இப்படின்னு நம்ம நிர்ணயித்து காட்ட முடியாது அப்படின்னா அது விஷயம் அன்று, உற்றதோர் விடயம் அன்று, பூதம் அன்று, உபயம் அன்று. அந்த அன்று எல்லாத்துலேயும் சேர்த்து போடணும். அது வந்து ஒரு விஷயம் கிடையாது. விஷயம்னா ஒரு வஸ்து, ஒரு பொருள் கிடையாது. ஒரு பொருளை எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஜாதி, குண, கிரியா, சம்பந்தம், இது 4 மூலமாக தான் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்மளை பற்றி ஒரு சொல்லணும் அப்படின்னா ஒரு பேர் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது, இன்னாருன்னு இருக்குது, இன்ன குணங்கள் இருக்குது. இப்போ யாரோ ஒருத்தர் சாமி ஓங்காரம் தான் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நல்லதாகவே சொல்லுவோம். என்ன, அப்போ அவர் வந்து அவருக்கு குறிப்பிடுறதுக்கு அவர் சன்னியாசி அப்படின்னு அந்த சன்னியாசி ஜாதி சொல்கிறோம். வந்து அவர் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர்னு சொல்கிறோம். அப்புறம் அவர் வேதாந்த ஆச்சாரியராக இருந்தார், ஒரு ஜெகத்குருவாக இருந்தாருன்னு சொல்கிறோம். சம்பந்தம், அவர் இன்னார்கிட்ட படித்தார், இதெல்லாம் சொல்லி தான் என்ன பண்ண முடியும், ஒருத்தரை புரிய வைக்க முடியும். ஒரு விஷயமாக எந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் நம்ம சொல்கிறதுக்கு என்ன பண்ண, ஒரு கெடியாரம் அப்படின்னு, கெடியாரம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் 2 முள் இருக்கும், அது வட்டமாக இருக்கும். என்ன சொல்லணும், அதுக்கு ஒரு உருவத்தையோ அது குணத்தையோ சொல்லி தான் என்ன பண்ண முடியும், உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அப்படி தான் புரிய வைக்க முடியும். ஆனால் இந்த மெய்ப்பொருளை இப்படி எப்படியுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்போ என்ன கேள்வி பார்த்துட்ருக்கோம், வாக்கிற்கு எட்டாதுங்கிற கேள்வியை பார்த்துட்ருக்கோம். இப்போ எதனால் வாக்கிற்கு எட்டாதுங்கிறத ஃபஸ்ட்டு புரியணும் நமக்கு. ஏன்னா அது ஒரு விஷயம் கிடையாது, அதுக்கு ஒரு அவயவம் கிடையாது. குற்றமாம் குணம் விசேடம் கூடாமல் இருக்கையாலே அதுக்கு என்ன கிடையாது, ஒரு குணம் கிடையாது. இப்போ நம்ம மெய்ப்பொருள் நிர்குணம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பிள்ளையாரை பற்றி சொல்லணும்னா சொல்லிடலாம், நமக்கு தொந்தி வயிறு இருக்கும், வந்து அவருக்கு வந்து யானை முகனாக இருப்பார் அப்படின்னு என்ன பண்ணிடலாம், அதுக்கு ஒரு குணத்தை சொல்ல முடியும். இந்த நாமரூபம் இல்லாத அந்த மெய்ப்பொருளுக்கு எந்த வித குணமுமே கிடையாது. என்ன, குற்றமாம் குணம் விசேடம் கூடாமல் இருக்கையாலேன்னு சொல்கிறேன். என்ன குற்றம், என்ன எதனால் நமக்கு எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா அதில் இருக்கிற அந்த குணமும் விசேஷம்தான். ஒரு இது வந்தோடனே என்ன ஆயிடுது, நமக்கு ஒரு உருவத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணுறோம், 2 உருவத்தை கம்பேர் பண்ண தொடங்கி, அதை விட இது நல்லா இருக்குது. நமக்கு இந்த ராகத்வேஷம் என்ன ஆகுது, இந்த குணங்களை வச்சு தான் என்ன ஆகுது, நமக்கு இது விருப்பு வெறுப்பு உண்டாகிட்டு. அப்படிப்பட்ட இந்த குணமோ விசேஷமோ எதுக்கு கிடையாது, இந்த மெய்ப்பொருளுக்கு கிடையாது. எதுக்கு அந்த குற்றம்னு போட்டார்னா எல்லா நம்மளுடைய பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் என்ன, இந்த குண விசேஷத்தையே பார்த்துட்ருப்போம். இவங்க இந்த குணம், இது இந்த கலர் நல்லா இருக்குது, இந்த டேஸ்ட் நல்லா இருக்குது, இந்த மனம் நல்லா இருக்குன்னு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கவனம் எல்லாம் அந்த குணத்திலேயே தான் இருக்கும். இப்போது இப்படிப்பட்ட குணமும் விசேஷமும் மெய்ப்பொருளுக்கு கிடையாது. அதனால் இது என்ன பண்ணுறோம், இது வாக்கிற்கு எட்டாது. ஒரு புறப்பொருளை சொல்கிறது மாதிரி இந்த மெய்ப்பொருளை என்ன பண்ண முடியாது, வார்த்தையினால் இப்படிப்பட்டது அப்படின்னு என்ன பண்ண முடியாது, நீ விளக்கி சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் பெற்ற அறிவு எல்லாமே நமக்கு
இந்த மாதிரி வாக்கியத்தால் விளக்கி காட்டி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது புறப்பொருள் அல்ல. கடைசி என்ன சொல்லணும், நீயே அதுன்னு சொல்ல போகிறோம் நமக்கு. அப்போ என்ன பண்ண முடியாது, இந்த குணம் குற்றம், அந்த குணம் இல்லாததுனால, அது ஒரு விஷயம் இல்லாததுனால அது என்ன பண்ண முடியாது, அது விடயமன்று பூதமன்று உபயமன்று. பூதம்னா என்னது, பஞ்சபூதம் உண்டாக்கப்பட்டது அல்ல. அப்புறம் உபயமன்று, அதுக்கு உவமானம் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ண முடியாது, இது வாக்கிற்கு எட்டாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஒரு வஸ்துவாக நம்ம என்ன பண்ண முடியாது, அனுபவித்து அறிய முடியாது. பார்த்தோ கேட்டோ தொட்டு உணர்ந்தோ என்ன சொன்னாலும் என்ன சொல்லுவோம் நம்ம, ஒரு சத்தமா, அது ஓங்கார சப்தமா அநாகத துவனியா அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை கேட்குறவன் தான் நீ அப்படின்னு சொல்லி, ஏதோ உனக்கு இது தெரியுது, ஜோதி தெரியுது அப்படின்னா ஜோதியை பார்க்குறவன் தான் நீ. கவனத்தை அந்த பக்கம் திருப்பு. பார்ப்பவனாக இருக்கின்றது, கேட்பவனாக இருக்கின்றது. இன்னும் உபநிஷத்தில் காதுக்கு காதாக இருக்குது, கண்ணுக்கு கண்ணாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுது, அதை திருப்பி விட்டுருது. எந்த இந்திரியத்தை பற்றி என்ன பண்ண முடியாது, இதை அனுபவிக்க முடியாது. அதனால என்ன பண்ண முடியாது, இதை வாக்கினால் புரிய வைக்க முடியாது. வாக்கினால் புரிய வைக்க முடியாதுன்னா அப்புறம் எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறார். 8வது பாட்டு. வாக்கியம் தனக்கெட்டாது வஸ்து என்றுரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால வஸ்துவை காட்டிற்றன்றோ வாக்கியங்களிலே மானம் ஆவதேதென்றாயாகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய். வாக்கியம் தனக்கெட்டாது வஸ்து என்றுரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால வஸ்துவை காட்டிற்றன்றோ வாக்கியங்களிலே மானம் ஆவதேதென்றாயாகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய். இப்போ வாக்கியத்துக்கு எட்டுமா எட்டாதா, வாக்கியத்துக்கு எட்டாது அப்படிங்கிறதுக்கு வாதத்தை முன்னாடி வச்சுட்டார். எட்டுன்னு சொல்லணும். அதான் சொல்கிறார், வாக்கியம் தனக்கு எட்டாது வஸ்து என்று உரைத்த வேதம். வாக்கியத்தினால் என்ன பண்ண முடியாது, அதை அந்த நிர்குணமாக அது இருப்பதால், குணங்களற்று இருப்பதால் அதுக்கு என்ன கிடையாது, அதை வாக்கியத்தினால் எட்டாதுன்னா விளக்க முடியாது. வஸ்துனா அந்த மெய்ப்பொருள் ஆத்மா அல்லது பிரம்மம், அதை என்ன பண்ண முடியாது, சொற்பொருளால் அதை என்ன பண்ண முடியாது, அதை விளக்கி சொல்ல முடியாது என்று உரைத்த வேதம். அதே வேதம், எந்த வேதம் வாக்கியத்தால் இந்த நிர்குணத்தை விளக்க முடியாதுன்னு சொல்லுச்சோ அதே வேதம் என்ன செய்யுது அப்படின்னா வாக்கிய விருத்தியால் அவ்வஸ்துவை காட்டிற்று அன்றோ. இது லட்சியார்த்த விருத்தியின் மூலமாக அந்த வஸ்துவை காட்டப் போகின்றது. நேரடியாக காட்டலை, மறைமுகமாக காட்டப்போகுது. நேரடியான வார்த்தைகள் மூலமாக என்ன பண்ண முடியாது, அது இப்படிப்பட்டதுன்னு காட்ட முடியாது. அதை என்ன பண்ணுதான், அது குறிப்பு பொருளாக, லட்சணா விருத்தியாக, மறை பொருளாக, அதனால தான் மறைன்னு சொல்கிறோம். மறை பொருள் அப்படின்னு என்ன இருக்குது, நேரடியாக இந்திரியங்களால் அறிய முடியாது. அதை என்ன பண்ணுது, அவ்வஸ்துவை, அந்த வஸ்துனா என்னது, ஆத்மா அல்லது பிரம்மம் அல்லது மெய்ப்பொருள், கூட்டஸ்தன், நிறையா பதங்கள் இருக்குது நமக்கு. அந்த மெய்ப்பொருளை எப்படி சொல்ல போகுது, குறிப்பாக சொல்ல போகின்றது. சாஸ்திரத்தில் வார்த்தைகள் என்ன பண்ணும், நேரடியாக சொல்ல முடியாதனால வார்த்தைகளை முரண்படுத்தி காட்டும். அது அணுவிற்கு அணுவாக இருக்கின்றது, மகத்திற்கு மகத்தாக இருக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம், அது சிறியதில் சிறிதாக இருக்கின்றது, பெரியதில் பெரிதாக இருக்கின்றது, சிறிது பெரிது எல்லாமாக அதுவே இருக்கின்றது அப்படிங்கிறத நமக்கு என்ன நுண்மையான விஷயமாக இருக்கிறதுனால நம்ம வெளிமுகமாகவே பார்த்துட்ருக்கோம். நமக்கு அடுத்த வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நம்ம மனம் என்ன இருக்குது, ஸ்தூல விஷயத்தையே கிரகிச்சு பழகியிருக்கு. இது சூக்ஷ்மத்திலும் அதி சூக்ஷ்மம். ஸ்தூல விஷயத்தோட மனதே சூக்ஷ்மம், நம்ம எண்ணங்கள் சூக்ஷ்மம். இந்த எண்ணங்களுக்கு ஆதாரமான விஷயம் இது. மனம் எதனால் எண்ணுகின்றதோ அதை பற்றி படிக்கிறோம் நம்ம. அதனால் என்ன பண்ணுது, நம்மளை புத்தியை தீட்ட வைக்குது. இப்படிலாம் நம்ம சொன்னால் புரியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுது, லக்ஷணா விருத்தினால்
அதை குறிப்பு பொருளாக அந்த வஸ்துவை காட்டிற்று. வாக்கியங்களிலே மானம் ஆவது ஏது என்றாயாகில், வாக்கியங்களில் மானம்னா இங்கே பிரமாணம். இந்த வாக்கியத்தில் எதை பிரமாணமாக எடுத்துக்கொள்வது என்றாயாகில், வாக்கியம் இரண்டும் மெய்யே, மறைகள் பொய்யாது கேளாய். வாக்கிற்கு எட்டுங்கிறதும் உண்மை, வாக்கிற்கு எட்டாதுங்கிறதும் உண்மை. வாக்கியம் இரண்டும் மெய்யே. ஏன்னா முதல் கேள்வியே அதான் கேட்டான், வாக்கிற்கு எட்டுமா எட்டாதா? ரெண்டுமே உண்மை. அதாவது ஒன்று சொன்னால் உருப்படியாக இருக்கும், என்ன ரெண்டுமே உண்மை அப்படின்னு தலையை சொரிய வைக்கிறார் வந்து. வாக்கியம் இரண்டும் மெய்யே, மெய்யே கண்டிப்பாக உண்மைதான். மறைகள் பொய்யாது, என்னது வேதம் பொய் சொல்லாது, வேதத்தில் குறை இல்லை, நீ நீ புரிஞ்சிக்கிற விஷயத்துல தான் குறை இருக்கின்றது. மறைகள் பொய்யாது கேளாய். ஏன்னா இதை சாஸ்திரம் எப்படி சொல்லுது? அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அப்புறம் என்ன சொல்லுது வந்து அத்ரேஷ்யம், அக்ராஹியம், அகோத்திரம், அவர்ணம், அச்சக்ஷு. அக்ரேஹியம்னு என்னது? அதை எதனாலையும் கிரகிக்க முடியாது. பேனாவை தூக்கி வைக்கிற மாதிரி என்ன முடியாது, தூக்கி தூக்கி அது கிரகிக்கிற கையில் பிடிக்கிற ஒரு ஜாமான் கிடையாது. அத்ரேஷ்யம், அக்ராஹியம், அகோத்திரம், அதுக்கு என்ன கிடையாது? கோத்திரம் கிடையாது. அவர்ணம், அதுக்கு வர்ணம் கிடையாது. அத்ரேஷ்யம், அக்ராஹியம், அகோத்திரம், அவர்ணம், அச்சக்ஷுகு, அதுக்கு என்ன கிடையாது? கண்ணு கிடையாது. அச்சக்ஷுகு, ஆனால் அதான் எல்லாத்தையும் பார்க்குதுன்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் அதான் பார்க்குது, ஆனால் அதுக்கு என்ன கிடையாது? கண்ணு கிடையாது. ஏன்னா கண்ணு, காது, மூக்கெல்லாம் செயல்படணும்னா என்னவா இருக்குது? அது தேவைப்படுது நமக்கு. இப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது? வாக்கியம் இரண்டும் மெய்யே, வாக்கியத்தினால தான் நம்ம புரிஞ்சிக்கிறோம். ஆனால் வாக்கியம் நேரடியான வாக்கியத்தினால் நம்ம புரிஞ்சிக்க போகிறதில்ல, அதை மறைமுக வார்த்தையினால் நம்ம புரிஞ்சிக்கணும். நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு சப்த பிரமாணத்தினால தான் நமக்கு இது புரிஞ்சிக்கிறோம். பிரம்மங்கிறதையும் ஜெகத் மித்யாங்கிறதையும் யானே எங்குமாம் பிரம்மம் அப்படிங்கிறதெல்லாம் எதனால் புரிஞ்சிக்கிறோம்? நம்ம இந்த சாஸ்திரத்தினால தான் புரிஞ்சிக்கிறோம். ஆனால் அந்த சாஸ்திரத்தை நம்ம குருட்டுத்தனமாக நம்ப சொல்கிறது கிடையாது. அதனால் நமக்கு நிறைய யுக்தியை பயன்படுத்தி, நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அந்த சாஸ்திரத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு தான் சொல்லுது ஒழிய, நம்ம யுக்தி இல்லாமல் நான் சொல்கிறேன் நீ கேட்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் நிறைய யுக்தி நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது வாக்கியம் இரண்டும் மெய்யே, மறைகள் பொய்யாது கேளாய். இப்போ நமக்கு கேள்வி நல்லா புரியணும். மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாது என்று சொல்கிறீர்கள், ஆனால் வேதம் எல்லாமே என்னவா இருக்குது? வாக்கு ரூபமாக தான் இருக்குது. இப்போ வாக்கிற்கு எட்டுமா எட்டாதா? இப்போ வாக்கினால் விளக்கி மனதினால் உணரச் சொல்கிறீர்கள், எப்படி அதை உணர்வது? இப்போ நமக்கு முரண்பாடு இருப்பது போல தோன்றுகின்றது. வாக்கியம் எட்டாதுங்கிறதுக்கு புரிய வச்சுட்டீங்க, ஏன்னா அதுக்கு எந்த பிரமாணத்திலையும் அடபடாது. இப்போ வார்த்தையால் சொல்லலை, எப்படி சொல்ல போகுது? விஷயத்தை எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளை நல்லா யோசிக்க விட்டுட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். 9 தன்பதி அல்லா பேர்கள் தாமை அல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானால் என்பது போல நீக்கி அன்றெனச் செடித்த பின்பர பிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம் தன்பதி அல்லா பேர்கள் தாமை அல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானால் என்பது போல நீக்கி இதன்றெனச் செடித்த பின்பர பிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், அந்த காலத்து எக்ஸாம்பிள் வந்து பேசாமல் வேதம் காட்டும். எப்படின்னா வந்து அந்த காலம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போது அந்த கல்யாணமான அந்த சின்ன பொண்ணு அவள் தோழிகளோடு இருக்கா. அவளுடைய கணவன் வந்து அந்த பக்கம் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸோடு அவன் தனியாக இருக்கான். அப்போ அவகிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, உன்னுடைய கணவன் யார் அப்படின்னு கேட்டோன்னே ஒவ்வொருத்தரையாக வரிசையாக கேட்குறாங்க, இவனா அவனா
டாலாக இருக்கான், அந்த சட்டை போட்டிருக்கான், அவனானோடனே அவள் இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாளாம். இப்போ அவனை அன்பனை கேட்ட நேரம், அவளுடைய கணவனை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுறாளாம், வெட்கி மௌனமாக ஆயிடுறான். இப்போ மௌனத்தின் மூலமாக அவள் என்ன பண்ணுறான், இதுதான் தன்னுடைய கணவன், மற்றதுக்கெல்லாம் மண்டையாட்டுறா, இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனை காட்டின உடனே என்ன ஆயிடுறா, மௌனமாக அவள் நாணத்தோடு என்ன பண்ணிடுறா, வெட்கி தலை குனிந்தாள். அவளுடைய செய்கையின் மூலமாக, அந்த மௌனத்தின் மூலமாக எல்லா பிள்ளைகளும் நம்ம கேட்கன்னு திருச்சி என்ன பண்ணிடுது, புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ அவன்தானா அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க. அவள் பேசாமல் புரிய வச்சது மாதிரி தன்பதி அல்லா பேர்கள் தம்மை அல்லன் அல்லன் என்றான். தன்னுடைய பதி அல்லாத, தன்னுடைய கணவன் அல்லாத மற்ற பேர்களெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணுறான், இல்லை இல்லை இல்லைன்னு அவன் என்ன பண்ணுறான் சொல்லிட்டு, எப்படி சொல்கிறா, வாக்கினால் சொல்கிறான். இல்லை இல்லைங்கிறத அவன் என்ன பண்ணுறா, வார்த்தையால் சொல்கிறான். அன்பனை கேட்ட நேரம், கரெக்டாக அவளுடைய கணவனை இவனா அப்படின்னு பார்த்து கேட்கும்போது என்ன சொல்கிறா, அவள் வெட்கி மௌனமாக ஆனான். என்னன்றா, பேசாமல் அவள் வெட்கப்பட்டுட்டு அவளுடைய நாணத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, புரிஞ்சிக்கிறாங்க அவன்தான். அதுபோல் வேதம் என்ன பண்ணுதான், இது அல்ல இது அல்ல என சேடித்து, சேடித்துனா நீக்கி, நீ எதெல்லாம் பார்க்குறியோ, எதெல்லாம் மெய்ப்பொருள் நீ நினச்சிட்டு இருக்கியோ, இது வரைக்கும் எதெல்லாம் நீ நான் நினச்சிட்டு இருந்தியோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணு, அது எதுவுமே நீ கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுது, நம்ம உடம்பாகவும் மனசாகவும் அறிவாகவும் அப்படின்னு இப்படின்னு நம்மளை பற்றி என்னென்னமோ அபிப்பிராயம்லாம் வச்சுட்டு இருந்தோம். நமக்கு அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அதெல்லாம் இது அல்ல இது அல்ல என சேடித்து என்ன பண்ணுது, அதை நீக்கி பின் பரபிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம். எப்படி அவள் எல்லாவற்றையும் நீக்கிட்டு அந்த தன்னுடைய கணவனை மௌனமாக குறிப்பால் உணர்த்தினாலோ அதுபோல், ஏன்னா பல விஷயங்கள் நம்ம குறிப்பாக உணர்த்த முடியும், பேசாமல் உணர்த்த முடியும். யாராவது இங்கேருந்து மணி பார்த்தாங்கன்னா தெரிஞ்சு போகும், நமக்கு டைம் ஆயிடுச்சு, வாய்க்கிறது என்ன பண்ண முடியல, சொல்ல வேண்டியதில்லை, ஒரு கொட்டா விட்டா தெரியுது, கிளாஸ் போர் அடிக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம், குறிப்பாக புரிஞ்சிக்கலாம். நம்ம பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், இந்த குறிப்பாக யாரும் சொல்லலை, மணி தான் பார்த்தாங்க ஆனால் அதில் என்ன ஆகுது, நமக்கு பல கம்யூனிகேஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு பார்வை பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஷட்டப்னு யாரையோ ஷட்டப் சொல்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரி என்ன, அது நமக்கு குறிப்பினால் என்ன பண்ணும், பேசாமல் வேதம் காட்டும். அதே மாதிரி என்ன பண்ணுதா வேதம், அதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா நம்ம பிராதஸ்மரத்தில் படிக்கிறோம், நமக்கு என் நேத்தி நேத்தி வச்சனைகி நிகமாக அவோச்சுகு தம் தேவ தேவம் அஜம் அச்சுதம். சரி, அது விட்டுருவோம். அப்போ எப்படி இருக்கு அது, நேத்தி நேத்தி, இது அல்ல இது அல்ல இது அல்ல, எதெல்லாம் நீ நான் நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் நீ அல்லன்னு காலங்காத்தால் எந்திரிச்சோடனே முதல்ல என்ன பண்ணு, ஏன்னா நமக்கு காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல வர்ற எண்ணம் நான்ற எண்ணத்தில் தான் நம்ம முழிக்கிறோம். அதனால தான் பிராதஸ்மரணத்தில் நமக்கு முதல்ல எந்திரிச்சோடனே என்ன பண்ணுறோம், நான் என்னங்கிறத முதல்ல ஞாபகப்படுத்திக்கிறது. பிராதஸ்மரணம் எதுக்காக நமக்கு நான் அஜம், நான் பிறவாதவன் அப்படின்னு என்ன பண்ணுறோம், காலங்காத்தால் எந்திரிச்சோடனே நம்ம இந்த பூதங்கள் சேர்க்கை, இந்த பஞ்சபூத சேர்க்கையான உடல் நான் அல்ல. தான் நமக்கு தசமன் தன்னை கண்டார் போல் என் நிஜ வடிவினை யான் காண வேண்டும் சொன்னோன்னே என்ன பண்ணுறார் அவர், சுச்சி பெறும் லட்சியார்த்தம் தொம்பதம் தத்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். அப்போ எதெல்லாம் நீ நினச்சிட்டு இருந்தியோ, பாராதிபூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, நல்லா திரும்ப திரும்ப சொல்லணும், பாராதிபூதம் நான் அல்லை நீ அல்லை சொல்லக்கூடாது. நமக்கு நாம என்ன பண்ணோம், பாராதிபூதம் நான் அல்ல, பாராதிபூதம் நீ அல்லை, அடுத்து என்னது, உன்னிப்பார்னு என்னது, நல்ல ஆழமா பாரு, இந்திரியம் கரணம் நீ அல்லை. அதான் சாஸ்திரம் சொல்றது, மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம்.
பண்ணுறோம், நமக்கு நாகம்னு வார்த்தையால் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. மனசில் இருக்கின்ற அந்த நான் மனசு, நான் உடம்பு அப்படின்னு அந்த அபிமானத்தை நீக்கினதுக்கப்புறம் எது மிஞ்சி இருக்கிறதோ அதுதான் நான். நீக்கி இதன்று இதன்று என சேடித்து பின் பரபிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம். அதுக்கப்புறம் மிஞ்சி என்ன இருக்குது? தூக்குறோம். தூக்கும்போது என்ன ஆகுது? நமக்கு அபிமானம் எல்லாம் தானாக போயிருக்கு. தூங்கும்போது அதில் ஒரு உபனிஷத்து வரும், மாதா அமாதா பவதி, பிதா அபிதா பவதி. அம்மா அம்மா கிடையாது, மகா மகா கிடையாது. தூங்கும்போது நம்ம அம்மான்னு நினச்சிட்டு தூங்குறோம். ஆனால் தூக்கத்தில் அம்மாவாக இருக்கோம், நம்ம என்னவா இருக்கும்? அந்த பரபிரம்மமாகவே இருக்கும். அப்போ என்ன அது? அந்த சமயத்தில் அந்த அபிமானம் தானாக போயிருக்கு. எப்படி தூக்கத்தில் அபிமானம் தானாக போதோ அதை நீ முழிக்கும் போது அந்த தூக்கத்தில் நீ என்ன நிலையில் இருந்தியோ அதை நீ யோசின்னு சொல்லு. எதுவாகவும் இல்லை, யாராகவும் இல்லை. தூக்கத்தில் நான் நானாக இருந்தேன், தான் தானாக இருக்கின்ற அதை நீ புரிஞ்சிக்கோ. அதை என்ன பண்ண முடியாது? எந்த வார்த்தைகளாலும் புரிய வைக்க முடியாது. பேசாமல் காட்டும் வேதம். அதை என்ன பண்ணணும்? நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்னோட முகத்தை ஒரு நாளும் நான் பார்க்கவே முடியாது. எதனால? அது நான். அதுபோல் இந்த மெய்ப்பொருளை ஒரு நாளும் புறப்பொருளாக பார்க்க முடியாது. ஏன்னா அது நான். இப்போது நான் என்ன எப்படி பார்க்குறது? இப்போ 10ஆம் அவன் மற்ற 9 பேரை எப்படி பார்த்தான்? எண்ணி எண்ணி பார்த்தான். தன்னுடைய இந்திரியங்களால் பார்த்தான், தன்னுடைய இந்திரியத்தால் பார்த்தான். தன்னை எப்படி பார்த்தான்? எதாலையும் பார்க்கல. தான் நான் இருக்கேங்கிறது தனக்கே புரிகின்றது. அறிபடு பொருள் நீ அல்லை அறிபடா. அப்படித்தான் முரண்படுத்தி தான் என்ன பண்ண முடியும்? அதை புரிய வைக்க முடியும். அதுவாகவே இருக்கின்றது, அந்த மெய்ப்பொருள் நானாகவே இருக்கின்றது, என் சொரூபமாகவே இருக்கின்றது. இவர் சொல்வார் எச்சில் படாதது பிரம்மம் அப்படின்னு சொல்லுவார். என்ன பண்ண முடியாது, இப்படின்னு அதை சொல்ல முடியாது. ஏன்னா எந்த பிரமாணத்துக்கும் அடப்படாது. அப்போது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த விஷயம் புரிஞ்சால் அதுக்கப்புறம் சப்தம் தேவையில்லை. அது நமக்கு இது எப்படி புரியுறது? மனசினால தான் புரியணும். அடுத்த கேள்விக்கு போகிறார் இப்போ வாக்கால் புரிய வைக்க முடியாது. நீ என்ன பண்ண முடியாது, இந்த வாக்குகளை முரண்படுத்த வாக்குகளை பயன்படுத்தி இன்னும் நிறைய சொல்ல போகுது. நமக்கு சாஸ்திரமே நிறைய உபதேசிக்க போகுது. நமக்கு சந்தேகம் தெளிதலில் நிறைய சந்தேகங்கள் நமக்கு போகும். எப்படி விதிமுகமான வாக்கியங்கள், நிஷேத முகமான வாக்கியங்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த மாதிரி என்ன பண்ண போகுது, சாஸ்திரமே நமக்கு காட்டி கொடுக்க போகுது. நிறைய சப்தங்களை முரண்படுத்தி கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த மாதிரி நம்மளை நுண்மையாக புரிய வைக்க போகின்றது. டைரக்டாக இப்படிப்பட்டது பிரம்மம்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. வாச்சியார்த்தத்தினால் புரிய வைக்க முடியாது. லட்சியார்த்தத்தினால் என்ன பண்ண போகுது, நமக்கு புரிய வைக்க போகின்றது. நான் படித்தோம், இப்படி போல நாமரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினால் ஜனித்தது என்று அறிந்து. இந்த ஐம்பூத விகாரங்களுக்கு ஆதாரமான அந்த மெய்ப்பொருள் அது நிர்குணமாக இருக்கின்றது, குணம் குறி அற்றதாக இருக்கின்றது. எதற்கும் உன்னுடைய எந்த இந்திரியங்களுக்கும் அது ஒரு விஷயமாக இல்லை என்று நீ அதை புரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்பிளை சொல்லுச்சின்னு பார்த்தோம். இப்போ நேரடியாக புரிய வைக்க முடியாது. அதை என்ன பண்ணுறோம், நீக்கி எதெல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கிறோமோ அந்த 5 கோஷங்களையும், எதெல்லாம் என்னால் பார்க்கப்படுகின்றது, இந்த உலகம் என்னால் பார்க்கப்படுகின்றது, இந்த உலகம் நான் அல்ல. அப்புறம் நம்மக்கிட்டே வருது நமக்கு, இந்த உடல் உன்னால் பார்க்கப்படுகின்றது, இந்த உடல் நான் அல்ல. இந்த பிராணன் என்னால் பார்க்கப்படுகின்றது, இந்த பிராணன் நான் அல்ல. இந்த மனம் என்னால் பார்க்கப்படுகின்றது, இந்த மனம் நான் அல்ல. இந்த புத்தி என்னால் பார்க்கப்படுகின்றது, இந்த புத்தி நான் அல்ல. தூங்கும்போது என்னுடைய அந்த சுக அனுபவம் என்னால் பார்க்கப்படுகின்றது, அந்த சுக அனுபவமும் நான் அல்ல. நான் யாரு? குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். அப்போ நீ இதெல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், விடாமல் அதை பிடிச்சிக்கிடும். நம்ம விட்டுருவோம், ஒன்று தப்பானதை பிடிச்சிக்கிடுவோம், இல்லாட்டி என்ன பண்ணிடுவோம், விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரியல நமக்கு.
விட்டுட்டு எந்த வஸ்து இருக்கோ அதுதான் நான் என்ன பண்ணணும், அதை சிக்கன்னு பிடிச்சிக்கணும். நமக்கு விட வேண்டியதை விட்டுட்டு நான் என்னவா இருக்கின்றேன் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி கொடுக்க போகுது. இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். அப்போ நான் இதற்கெல்லாம் ஆதாரமானதாக இருக்கின்றேன், இது அல்ல இது அல்ல நீக்கினதுக்கப்புறம் எஞ்சி இருக்கிறது தான் நான் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், பிடிச்சிக்கணும். நான் அம்மா இல்லை, நான் மகா இல்லை, எனக்கு இந்த நாம ரூபம் கிடையாது, இந்த ஆதார் கார்டு நான் கிடையாது, இந்த பயோடேட்டா நான் கிடையாது, நான் யார், அந்த மெய்ப்பொருளே நான் அப்படின்னு என்ன பண்ணோம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேதத்தால் இது வரைக்கும் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். எது வரைக்கும் ஹெல்ப் பண்ண முடியும், இதெல்லாம் நீ இல்லை நீ இல்லை நீ இல்லைன்னு நீக்கிற மட்டும்தான் பண்ணி கொடுக்க முடியும். குருவால் சாமி சொல்லுவாங்க, வந்து வாழைப்பழத்தை உரித்து வாயில் போட்டுறலாம், முழுங்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? இப்போ குரு சொல்லும் போதே தத்துவமசின்னு சொல்லும் போது அவர் எதில் சொல்கிறார், அவர் லட்சியார்த்தத்தில் சொல்கிறார். நீ அதுவாக இருக்கின்றாய், நீ மெய்ப்பொருளாக இருக்கின்றாய் நம்மளை பார்த்து சொல்லும்போது உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவார். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லட்சியார்த்தத்தில் அவர் பேசுகிறாரு. நம்மளும் என்ன பண்ணணும், அதே மாதிரி அதை கேட்ச் பண்ணணும். நம்மளும் அந்த லட்சியார்த்தத்தில் பிடிச்சிட்டு அதை என்ன பண்ணணும், நழுவாமல் என்ன பண்ணணும், அதை பிடிச்சு வச்சுக்கணும். இப்போது பேசாமல் காட்டும் வேதம். அப்போ இதுக்கு மேலே சப்தத்தால் அதை என்ன பண்ண முடியாது, புரிய வைக்க முடியாது. அதனால் அது என்ன பண்ணுது, மௌனமாக புரிய வைக்கும். இதெல்லாம் நீக்கி அதுக்கப்புறம் இருப்பது தான் உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத புரிய வைக்கின்றது. அடுத்து என்ன சொல்கிற போகிறேன். இப்போ முதல் வாக்கியத்திற்கு எட்டுமா எட்டாதான். இப்போ நேரடியாக புரிய வைக்க முடியாது, குறிப்பு பொருளால் புரிய வைக்க முடியும் அப்படின்னு புரிய வச்சுட்டாரு. அடுத்து இன்னும் 2 கேள்வி இருக்குது. மனதிற்கு எட்டுமா எட்டாதான். 10வது பாட்டு. தீய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய், பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய். இந்திரியங்களுக்கு ராஜன் இதயமாம் அதின் எண்ணங்கள், புந்தியும் மனமும் என்றே புறத்தக துளாவி ஆடும். முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய், பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய். இந்திரியங்களுக்கு ராஜன் இதயமாம் அதின் எண்ணங்கள், புந்தியும் மனமும் என்றே புறத்தக துளாவி ஆடும். முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய். இப்போ முதல்ல 2 கேள்வி கேட்ட. வாக்கிற்கு எட்டுமா எட்டாதான், மனதிற்கு எட்டுமா எட்டாதான். இப்போ முதல் கேள்வி வாக்கிற்கு எட்டுமா எட்டாதான்னு அந்த முதல் கேள்விக்கு முந்திய சங்கை, முதலில் கேட்ட அந்த சந்தேகத்தை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வார். ஆன்சர் கொடுத்துட்டார், குரு கொடுத்துட்டார். நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது, வாச்சியார்த்தத்தினால் அறிந்து கொள்ள முடியாது, லட்சியார்த்தத்தினால் தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய். 2வது கேள்வி என்ன கேள்வி, மனதிற்கு எட்டுமா எட்டாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி அது, இதயத்தால் உணர்வா என்றும் மனதிற்கு எட்டா சுயம் ஜோதி. மனதிற்கு எட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு, மனதிற்கு எட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை என்ன பண்ண போகிறேன், பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேள. உத்தரம்னா பதில், சம்ஸ்கிருதத்தில் உத்தரம்னா பதில். முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், 2வதுக்கு பதில் சொல்ல போகிறேன். இதுவும் கொஞ்சம் ஆழமான விஷயம், அதனால் கேட்பாயாக, கவனமாக கேட்பாயாக. இந்திரியங்களுக்கு ராஜன் இதயமாம் அதின் எண்ணங்கள், புந்தியும் மனமும் என்றே புறத்தகத்து உலாவி ஆடும். நம்ம அடுத்த கிளாஸில் இதை பார்ப்போம் ஆழமாக. அடுத்த கிளாஸில் ஏன்னா முதல் சந்தேகம் நமக்கு தெளிவாக இருக்கணும், அடுத்த சந்தேகத்தை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நம்ம இதை மட்டும் பாராயணம் பண்ணிடுவோம். வாக்கியம் தனக்கெட்டாது வஸ்து என்றுரைத்த வேதம், வாக்கிய விருத்தியால வஸ்துவை காட்டிற்றன்றோ. வாக்கியங்களிலே மானம் ஆவதேதென்றாயாகில், வாக்கியம் 2 மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய்.
தன்பதி அல்லா பேர்கள் தாமை அல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானால் என்பது போல நீக்கி இதன்றென சேடித்த பின்வர பிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம் முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய் பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய் இந்திரியங்களுக்கு ராஜன் இதயமாம் அதன் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்தக துளாவி ஆடும் ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயே செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதக்ஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். அன்றைக்கி திருஷ்ய விவேகம் நம்ம கருத்தரங்க நம்ம வச்சுருந்தோம். அன்றைக்கி திருமதி பொற்கொடி ஜீவன் அவங்க வர முடியல, அதனால் இல்லை அதனால் அவங்க ப்ரிப்பேர் பண்ணதை இன்றைக்கி அவங்க இப்போ சொல்லியிருக்கோம்.